வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த லெசன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பிஃபோர் நம்ம என்ன படித்தோம்னா தாத்திரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தாத்திரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தாத்திரி கிட்டத்தக்க தோணா கிட்ட படித்தோம். இப்போ வந்துட்டு 4 தக்கத்தரி கிட்டத்தக்க வாசிக்கணும். தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தாத்திரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தாத்திரி கிட்டத்தக்க தோணா கிட்டத்தக்க அப்புறம் காலி தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தாத்திரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தாத்திரி கிட்டத்தக்க தீனா கிட்டத்தக்க தா அது இந்த தான் சிம்பிள் தான் இது. இப்போ 4 தக்கத்தரி கிட்டத்தக்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அவ்வளோதான். இது அடுத்த லெசன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க 4 தக்கத்தரி கிட்டத்தக்க அப்புறம் அப்புறம் காலி இப்போ வந்துட்டு நம்ம தக்கத்தரி கிட்டத்தக்க வந்துட்டு இப்படியும் வாசிக்கலாம், இப்படியே வாசிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ரெண்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் வாசிச்சு அப்படி இருக்கும். நான் கொஞ்சம் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி வாசிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதே வந்துட்டு தக்க பொத்தி வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி வாசிங்க. அப்படி இது மாதிரி நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களால் வாசிக்க முடியும். இப்போ இதே வந்துட்டு அடுத்த லெசன் எப்படி வரும்னா, இப்போ வந்துட்டு தா தேரி கீட தக்க தக் தா தேரி கீட தக்க தக் தா தேரி கீட தக்க தா தேரி கீட தக்க தக்க தேரி கீட தக்க தா தேரி கீட தக்க தூணா கீட்ட தக்க அப்படி வரும் அடுத்த லெசன். ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னா धातरी किटतक तक धातरी किटतक तक धातरी किटतक धातरी किटतक तकतरी किटतक धातरी किटतक तोना किटतक धातरी किटतक तक धातरी किटतक तक धातरी किटतक धातरी किटतक तकतरी किटतक धातरी किटतक दीना किटतक दा दिन दा இப்படி வாசிக்கலாம். அது ஸ்லோவா சொல்றேன். धातरी किटतक तक धातरी किटतक तक धातरी किटतक அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து இப்போ பிஃபோரா வாசிச்சா धातरी किटतक तकतरी किटतक धातरी किटतक तोना किटतक. பிஃபோர் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா தா தேரி கீட்ட தக்க தக் ஒன் தா தேரி கீட்ட தக்க தக் ஒன் தா தேரி கீட்ட தக்க தா தேரி கீட்ட தக்க தக்க தேரி கீட்ட தக்க தேரி கீட்ட தக்க தூணா கீட்ட தக்க. இப்போ நம்ம என்ன வாசிக்கணும்னா புதுசா தா கீட்ட தக்க தக் அதுதான் தா தேரி கீட்ட தக்க தக் ஒன் தா தேரி கீட்ட தக்க தக் ஒன் தா தேரி கீட்ட அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இப்பவுமே வாசிக்கிறதா தாத்திரி கிட்டத்தக்க தக்கத்தரி கிட்டத்தக்க தாத்திரி கிட்டத்தக்க கொண்டாடுறது அதெல்லாம் அந்த டெம்போ கற்ற மாதிரி வாசிக்கிறேன் பாருங்க. தா தேரி கீட்ட தக்க தக் ஒன் தா தேரி கீட்ட தக்க தக் ஒன் தா தேரி கீட்ட தக்க தா தேரி கீட்ட தக்க தக்க தேரி கீட்ட தக்க தா தேரி கீட்ட தக்க தூணா கீட்ட தக்க தா தேரி கீட்ட தக்க தக் ஒன் தா தேரி கீட்ட தக்க தக் ஒன் தா தேரி அவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லெசன். இப்போ இது வந்துட்டு அந்த ஒன்னுன்றது கார்வை. தா தேதி கேட்டு தக்க தக் ஒன், தா தேதி கேட்டு தக்க தக் ஒன் சொல்கிற பார்த்தீங்கன்னா அது கார்வை, அது வந்து ரெஸ்ட். இப்போ இதை கொஞ்சம் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி வாசிச்சு அப்படி வாசிக்கலாம் சொல்கிறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வாசிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு சொன்ன இந்த 2 லெசன் நல்லா பொறுமையாக எழுதி வச்சுட்டு ஒரு சொல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வாசிங்க. கண்டிப்பாக உங்களால் வாசிக்க முடியும் ஃபாஸ்ட்டாக. அடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்த லெசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.